நம்ம இலக்கியா இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, இப்போ நம்ம இலக்கியா கிட்ட போயிட்டு, எப்படியாச்சும் வந்து போயினா என்னையும், ரேவதியும் சேர்த்து வச்சுரு. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்த பத்தி பேசு. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல நம்ம கௌதம் இங்க கோவில்ல மாஸ் என்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே வந்து போயினா கௌதம்க்கு தெரிய வரக்கூடாது அப்படின்ற மாரி இலக்கியா ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம ரேவதி வந்துட்டு இந்த மாரி எஸ்எஸ்கே வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம இப்போ என் மகன் கௌதம்க்கும் எனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுல்ல. அப்போ எஸ்எஸ்கேவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அத்த. அதே மாரி எஸ்எஸ்கே திருந்திட்டாரோ அப்படின்ற மாரி தான் எனக்கும் தோணுது. ஆனா அதே சமயத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த யோசிச்சு பார்த்தே ஆகணும். அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கௌதம பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு கேடு கெட்டவரு அப்படின்றது நல்லாவே தெரியும். அவரு இப்ப வேணா 6 மாசத்துல சாகப் போறேன் அப்படின்றதுனால அவரு மனசு மாறி நல்லவரா வந்து பார்த்தீங்கன்னா திருந்திருக்கலாம். ஆனா கௌதம்க்கு அது எதுவுமே தெரியாது. ஆனா அதே சமயம் இப்போ நீங்க போயிட்டு கௌதம் கிட்ட, "கௌதம் உன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. எஸ்எஸ்கே தான்." அப்படின்ற மாரி சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவப்படுவாரு. அதுவும் இல்லாம இந்த உயிரே வேணாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணுவாரு. ஏன்னா எஸ்எஸ்கே பண்ணது சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவரால நம்ம கௌதம் இழந்தவது எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவரு கோவமா இருந்துட்டு இருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம எதிரியா நெனச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் இப்போ கௌதம் கிட்ட சொல்றது நமக்கு மிகப்பெரிய ரிஸ்க்க குடுக்கும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு, "ரேவதி இன்னைக்கு நம்ம கல்யாணத்த பத்தி வந்து வேணா யோசிச்சு பாரு. இலக்கியா நீயும் கொஞ்சம் எடுத்து சொல்லு. நான் முன்ன மாரி இல்ல திருந்திட்டேன். இந்த 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கௌதம் கூடயும் அதாவது நம்ம புள்ள கூடயும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூடயும் நான் வாழணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இங்கிருந்து எஸ்எஸ்கே கிளம்பி போனதுக்கு அப்புறமா கௌதம் மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. கௌதம பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கும், ரேவதிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சுருது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது இங்க? உண்மைய சொல்லுங்க. ஆனா என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்றேன். உங்களுக்கு நான் முக்கியமா? இல்ல அந்த ஆதாரம் முக்கியமா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டு, நீங்க இன்னைக்கு உண்மைய சொல்லியே தான் ஆகணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நான் உங்கள அம்மான்னே கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு, "இலக்கியா நீயாச்சும் உண்மைய சொல்லு. நீயும் உண்மையா சொல்லாம மறுத்த அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ஷனே எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம உன்கிட்டயும் நான் பேச மாட்டேன்." அப்படின்ற மாரி முடிவு எடுக்குறாங்க. அதாவது நம்ம இலக்கியா கிட்ட பேசுறதுன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிரச்சனை தான். ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பூஜா அப்படிங்கிற ஒருத்தி நம்ம கௌதம லவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கா. இதுல கொஞ்சம் கொஞ்சமா இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் விரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இந்த பூஜா கண்டிப்பா வந்துருவா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாரி கௌதம் வந்துட்டு உண்மைய சொல்லுங்க. அந்த எஸ்எஸ்கேவ அதாவது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ எஸ்எஸ்கே பயப்படுறாரு. கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா, கொலை கேஸா இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு அப்டின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டவுட்டோட வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.